ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து திருப்பாகம் பார்க்க போகிறோம். ஸோ திருப்பாகம்ன்றது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி திருப்பாகம். இது யூஸ்வலாக எப்போன்னா சஷ்டி விரதம்க்கு எல்லா முருகன் கோவில்லையும் பிரசாதமாக பண்ணுவாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட மைசூர் பாகும் இந்த இதுவும் காஜு கத்திலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து திருப்பாகம் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிட முடியும். இது யூஸ்வலாக வந்து முருகனுக்கு சஷ்டி விரதம் அப்போ பிரசாதமாக பண்ணுவாங்க. நிறையா கோவிலில் சஷ்டி விரதம்க்கு இதுதான் பிரசாதமாக இருக்கும். ஸோ நிறையா வீட்டில் கூட திருப்பாகம் வந்து சஷ்டி விரதம்க்கு பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப்புக்கு கீ எடுத்துக்கணும். 1/2 கப் கீயை வந்து ஸ்லைட்டாக அதை வந்து நம்ம உருக விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து 1 கப்பு கடலை மாவு. இந்த கடலை மாவை இந்த கீயில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ தட் அந்த கடலை மாவு பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ கீயில் வந்து நல்லா கட்டி தட்டாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கடலை மாவை. ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதை வந்து அந்த ஸ்மெல் போகணும், பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நல்லா வறுத்துட்டோம், நம்ம பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து பொட்டுக்கடலை வந்து பாதி வந்து முந்திரி பருப்பு ரெண்டையும் பவுட்ரு பண்ணி மொத்தமாக 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 கப்பு மாவு வந்து பாதி பொட்டுக்கடலை பாதி முந்திரி பருப்பு ரெண்டையும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை அதோடு சேர்த்து ஆட் பண்ணுறோம். ஹாஃப் யூஸ்வலாக முந்திரி ஃபுல்லாக போடுவாங்க. ஸோ முந்திரி கொலஸ்ட்ராலு இதெல்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா பாதி பொட்டுக்கடலை பாதி முந்திரி பருப்பு ரெண்டையும் வந்து நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு, ஸோ 1 கப்பு கணக்குக்கு அது 2ஓட பொடியும் எடுத்துக்கணும். கரெக்டாக பாதி எடுத்துக்கலாம். பாதி முந்திரி பருப்பு பாதி பொட்டுக்கடலை. முந்திரி இல்லாமல் பொட்டுக்கடலை மட்டும் போடலாம், ஆனால் வந்து அந்த டேஸ்ட் வராது. ஸோ இது ஆக்சுவலாக முந்திரி பருப்பு பொடியும் கடலை மாவும் தான் சேர்த்து பண்ணணும். நம்ம இப்போ ஏன் பாதி பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோன்னா, முந்திரி பருப்பு அவ்வளோ 1 கப்பு ஃபுல்லாக முந்திரி பருப்பு பவுட்ரு போட்டால் கொலஸ்ட்ராலு இதெல்லாம் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்கன்றதுக்காக இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை பாதி முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டையும் அரைச்சி மொத்தம் அந்த பவுடர் வந்து 1 கப்பு அளவு இருக்கணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 1 கப்பு பால் ஊற்றுறோம். 1 கப் பால் ஊற்றி நல்லா கலரணும். அது கொஞ்சம் கெட்டியாகும். கட்டி தட்டாமல் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணணும். ஸோ சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து கட்டி தட்டாது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஹையில் வச்சு பண்ணிடக்கூடாது. பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டி தட்டிடும். அதனால் இப்போ கொஞ்சம் கீ சேர்க்கலாமா? கீ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீயை சேர்த்துக்கலாம். சுருண்டு வந்துருச்சு. இப்போ சுருண்டு வந்துருச்சா? இப்போ வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். 1 கப்பு சுகர். சுகருக்கு பதில் வெல்லம் எந்த இது வேணால் வெல்லம், நாட்டு சக்கரை, பனம், ஜாகரி எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் யூஸ்வலாக திருப்பாகம்னா சுகர் தான். ஒயிட் சுகர் தான். எல்லா கோவில்லையும் திருப்பாகம் வந்து சுகரில் தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஹெல்த்து இதுக்காக ஜாகரி எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து திருப்பாகம் எப்படி கோவிலெல்லாம் பண்ணுறாங்க அதுபடி பண்ணுறோன்றதுனால சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக வந்து 1 கப்பு முந்திரி பருப்போட பொடி, இன்னொரு 1 கப்பு வந்து கடலை மாவு, அப்படி தான் போட்டு பண்ணுவாங்க. நம்ம ஃபுல் முந்திரி வேண்டான்றதுக்காக நம்ம இப்போ வந்து பொட்டுக்கடலை பாதி சேர்த்துருக்கோம். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூனு. அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி நம்ம கலரிட்டோம்னா திருப்பாகம் ரெடி. 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இந்த ஸ்வீட்டு.
இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு காஜு கத்துலேயும் மைசூர் பாக்கையும் மிக்ஸ் பண்ணால் என்ன டேஸ்ட் வரும் அந்த அளவு சூப்பராக இருக்கும். இது ரெண்டோட டேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி இருக்கும். இது காஜு கத்துலேயும் மைசூர் பாக்கோட டேஸ்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். இது நம்ம பிரசாதத்துக்கும் பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாலும் நம்ம இதை வந்து பண்ணலாம். ஏதோ இது கேசரி மாதிரி பொண்ணு பார்க்க வரும்போது கேசரி கலர் அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா மைசூர் பாகும் காஜு கத்துலேயும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கடலை மாவு வெந்துடுமா? வெந்துடும். கடலை மாவு வெந்துடும். அதுவும் நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கோம். முதலையே அதனால தான் ஃப்ரையும் பண்ணிடுறோம் இல்லையா, அதனால் கடலை மாவு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம திருப்பாகம் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான 5 நிமிஷம்தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த திருப்பாகமை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. 5 மினிட்ஸ்லேயே பண்ண முடியுதா அப்படின்னு இது பண்ணிவிட்டு பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை.